நல்லாச்சி சீக்கிரம் வாப்பா வாப்பா. என் ஃப்ரெண்டு இருந்தாங்களா சினேத மாணிக்கம், மறந்து குடிச்சிட்டாப்பா. காசு வேணும் எல்லாம் விரட்டிட்டானா. 10,000 கம்மியாக இருக்குது சாமி. நீ குடிசாமி, நான் அப்புறமா நான் வாங்கி கொடுத்துட்றேன் அவன்கிட்ட 10,000. ஆமாம் டாடி, ஆமாம் டாடி. கேள்விப்பட்டேன்னா கூட. சரி, நீங்கள் அதனால் ஃபீல் பண்ணி அழுது என்ன பண்ண போகிறீங்க? அதனால் அதுதான் சொன்னால் கேட்டாங்களா அந்த ஆள்? டெய்லி எவ்வளோ தண்ணி அடித்தான். தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி காசு நிற்கும்? அந்த கடன் பிரச்சனைனால தான் கடன் நிறையா பேர்த்துட்டு அவன் வந்து வாங்கியிருக்கான். அந்த கடன் பிரச்சனைனால தான் அவர் வந்து மருந்து குடிச்சிருக்கா. அப்படி சார், இதெல்லாம் தேவையா? தான் உழைச்சி இந்த காசை அதையும் போய் செலவு பண்ணி மறுபடி கடன் வாங்கி அதையும் போய் 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 தண்ணி அடித்து காலி பண்ணி எல்லாம் தேவையா? இன்னைக்கு பொண்டாட்டி பொண்ணெல்லாம் தெருவில் நிற்கிதா? இந்த மாதிரி இதாக டாடி ஃபஸ்ட்டு இருக்கணும். நீங்கள் வந்து எப்படி போய் கொடுக்கும்போது அவங்க மனைவிட்ட வந்து நல்லா சொல்லிக்கிட்டு கொடுங்க. இந்த மாதிரி தண்ணி அடிக்காமல் இருக்கணும். ஆமாம், சரிங்களா? நான் வந்து காசு தரேன், 10,000 தரேன், இப்போ மட்டும் தரேன், ஏதோ ஒரு எமர்ஜென்சி தான். இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறவங்களுக்கு நான் வந்து காசு கொடுக்குறதே கிடையாது. சரி, உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தனால கொடுக்குறேன், அதை சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி தண்ணி அடித்தாங்கன்னா அவ்வளோதான். ஆமாம், அவங்க மனைவிட்ட கேட்டுட்டு சொல்லிட்டு கொடுங்க. இந்த மாதிரி தண்ணி அடித்தா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். தண்ணி அடித்தாக்க நான் வந்து காசு கொடுக்க முடியாது, சரிங்களா? இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். அவங்க வேண்டி இனிமேல் வாங்க கேட்காதீங்கன்ட்டு. எவ்வளோ காசு அதில் வந்து தண்ணி அடித்து செலவு பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி அவங்க எடுக்கிற முடிவு எப்படி வரும்? நல்லாயிருக்கும்? தப்பாக தான் முடிவு எடுப்பாங்க. ஏன் இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க எத்தனை பேர் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஜீரோ ஆகியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக சொல்லியிருக்காரு, இது தண்ணி அடித்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன், இது தண்ணி அடிக்காமல் இருந்துன்னா இருக்கிற இப்போ நிலைமையே வேறன்னு சொல்லியிருக்கார். ஆனால் எவ்வளோ அனுபவத்தில் வந்து சொல்கிறாங்க, சும்மா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் அனுபவப்பட்டு சொல்கிறாங்கன்னா நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கணும். சரி, அவங்க வந்து இந்த மாதிரி தண்ணி அடிக்கிற நிப்பாட்டுறது எப்படி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் உள்ளே. அது எப்படி நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது இல்லைன்னா அந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு. ஏன்னா நல்லா கடுமையாக உழைக்கிறாங்க பாருங்கள். அவங்க வந்து மேலே வரணுங்க. அதாங்க இன்றைய தொழிலாளி நாளைய முதலாளி ஆகணும். அப்போ தான் ஒரு ஸ்டெப்பு படிப்படியாக போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் அது மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, வேறு ஏதாவது தீய பழக்கம் இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. இது மட்டும் இருங்க. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, அந்த தற்கொலைக்கு ஈடுபடுறாங்கன்னா அது காரணம் கிடையாது. பல காரணங்கள் இருக்கும். உடல் ரீதியாக காரணம் இருக்கும், மன ரீதியாக காரணம் இருக்கும். அவங்க வந்து நல்ல ஒரு டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் எடுக்கணும். அப்போ தான் சரியாகும், சரிங்களா? மொத்தம் அதில் வந்து விழிப்புணர்வு வேணுங்க. டெய்லியும் பேப்பர் படிக்கணும், செய்தி படிக்கணும், உலகத்தில் எப்படி நடந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு கணக்கு எழுதி வைக்கணும். நான் அன்றைக்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெய்லி எவ்வளோ செலவாகுது கணக்கு எழுதி வைக்கணும்.